எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிறவர்களை காட்டு நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பாத்தீங்களா, அதுவே ஸ்பெஷல் தான். ஆமென். நான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க என் பக்கத்துல இருக்கிறதுனால அதுவும் ஆசீர்வாதம் இல்ல. நம்ம எங்கெல்லாம் செல்கிறோம் அது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டு பேசின சில வேர்ட்ஸ் அடுத்து நம்ம பாட போகிற பாடல் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆமென். யாக்கோப பாருங்க, அவன் தூக்கம் வந்துச்சு, ஒரு கல்லை தூக்கி வச்சு படுத்தாரு. அந்த இடத்துல தரிசனம் எப்படி பார்க்கிற தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அந்த இடத்துல பார்க்கணும். நம்ம கேஷுவலா செய்ய போகிற சின்ன விஷயத்துல கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன். ஆமென். அது சாதாரணமான கல்லா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த காரியத்தை கொண்டே தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைகளை உண்டு பண்ண போதுமானவரா இருக்கிறார். ஆமென். அவன் படுத்த இடத்துல ஆண்டவர் அவன் கூட அழகா பேசுறாரு. அவன் சாய்ந்த அந்த இடத்துல பார்க்கணும் சொப்பனம் காண்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பவும் வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். பக்கத்துல இருக்கவங்களை கரத்தை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில அவர் அப்படியே நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அந்த காரிய கம்பளத்திலே கைகூடி வரும் வரைக்கும் அவரால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா என்ற பாடலை சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா,
அப்பா மட்டும்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, எங்க அப்பா மட்டும் என் கூட இல்லையா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா என் தகப்பனாகிய தேவன் என் கூட இருந்ததுனால என் சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராயிருந்து என் கூட இருந்து அவர் என்னை நடத்தினதுனால மாத்திரம்தான் இந்த இடத்துல என்னால நிற்க முடியுது என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை கட்டி உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? உமக்கு நன்றி பற்றி ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருந்ததுனால மட்டும்தான்ப்பா. நீங்க அந்த இடத்துல வானத்தின் வாசலாய் நீங்க எங்களோடு கூட இருந்து ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே, எந்த இடத்தில் உடைந்து போவதை விடவில்லை அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உங்களுடைய ஆச்சரியமான கரங்களுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, கிரகிக்க கூடாத அதிசயங்களை அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.